கருடன் அமிர்தத்தை எடுத்துச் சென்ற கதை. ஜம்புனதம் என்ற பொன்னிறமாக மாறி கதிரவனின் ஒளி போல பிரகாசமாக இருந்த கருடன் நீரின் வேகம் கடலுக்குள் செல்வது போல பலவந்தமாக உள்ளே நுழைந்தான். அவன் அமிர்தத்திற்கு அருகில் சக்கரம் மற்றும் கூர்மையான முனைகள் கொண்ட ஒரு ஆயுதத்தை கண்டான். அது எப்போதும் சுற்றி கொண்டிருந்தது. கூர்மையான கத்திகளை கொண்டிருந்தது. இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அது நெருப்பு மற்றும் சூரியனைப் போல பிரகாசமாக இருந்தது. பயங்கரமான தோற்றம் கொண்டது. சோமபானத்தை திருடுபவர்களை வெட்டக்கூடியது. தேவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த யந்திரம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதன் உள்ளே இருப்பதை பார்த்தவுடன் அந்த பறவை கருடன் திரும்பி தன் உடலைச் சுருக்கிக் கொண்டு ஒரு நொடியில் அந்த சக்கரத்தின் ஆரங்களுக்கு இடையே பாய்ந்து சென்றான். சக்கரத்தின் கீழே நெருப்பு போன்ற பிரகாசமான ஒளியுடன் மின்னலை போன்ற நாக்குகளை கொண்ட பயங்கரமான தோற்றம் கொண்ட பிரகாசமான கண்கள் மற்றும் வாய்களை கொண்ட 2 பாம்புகள் இருந்தன. அவை கூர்மையான விஷம் கொண்ட கண்கள் உடையவை, மிகுந்த வீரியம் கொண்டவை, எப்போதும் கோபமாக இருப்பவை, வேகமானவை. அமிர்தத்தை காப்பதற்காகவே அவை அங்கு இருந்தன. அவை எப்போதும் கோபமான கண்களை உடையவை, எப்போதும் இமைக்காதவை. அவற்றில் ஒன்று யாரை பார்த்தாலும் அவர்கள் உடனடியாக சாம்பலாகி விடுவார்கள். கருடன் உடனடியாக தன் தூசியால் அவற்றின் கண்களை மூடினான். அதனால் அவற்றிற்கு ஒன்றும் தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்தன. வானத்தில் பறக்கும் கருடன் அந்த பாம்புகளின் மீது பாய்ந்து வேகமாக அமிர்தத்தை பறித்துக்கொண்டு அங்கிருந்து பறந்தான். பலசாலியான கருடன் அமிர்தத்தை பறித்துக்கொண்டு அந்த யந்திரத்தை உடைத்துவிட்டு வேகமாக பறந்து சென்றான். அமிர்தத்தை குடித்தவுடன் பலம் வாய்ந்த அந்த பறவை சூரியனின் ஒளியை மறைத்துக் கொண்டு களைப்பில்லாமல் பறந்து சென்றது. அப்போது விஷ்ணு வானத்தில் கருடனை சந்தித்தார். கருடனின் அந்த செயலைக் கண்டு நாராயணன் மகிழ்ச்சியடைந்தார். அழிவில்லாத தேவன் கருடனை பார்த்து, நான் உனக்கு வரம் தருகிறேன் என்றார். அதற்கு கருடன், நான் எப்போதும் உனக்கு மேலே இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான். மீண்டும் நாராயணன் கருடனை பார்த்து, அமிர்தம் இல்லாமலேயே நான் வயதாகாமலும் இறப்பில்லாமலும் இருக்க வேண்டும் என்றான். அந்த 2 வரங்களையும் பெற்றுக்கொண்ட கருடன் விஷ்ணுவிடம், நீங்களும் ஒரு வரம் கேளுங்கள் என்றான். அதற்கு கிருஷ்ணர் கருடனை தன் வாகனமாக தேர்ந்தெடுத்தார். மேலும், நீ எப்போதும் என் கொடியில் இருப்பாய் என்று கூறினார். அமிர்தத்தை பலவந்தமாக எடுத்துச் சென்ற கருடனை இந்திரன் வஜ்ராயுதத்தால் தாக்கினான். அப்போது கருடன் இந்திரனை பார்த்து, வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டும் நான் சிரிக்கிறேன் என்றான். யாருடைய எலும்பிலிருந்து வஜ்ராயுதம் உருவாக்கப்பட்டதோ அந்த ரிஷியின் மரியாதையை நான் காப்பாற்றுவேன். மேலும் வஜ்ராயுதத்தையும் உன்னையும் காப்பாற்றுவேன். இதோ என் இறகை வெட்டுகிறேன், அதன் முடிவை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. வஜ்ராயுதத்தால் எனக்கு எந்த வலியும் இல்லை. அப்போது அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன், அழகான இறகுகளைக் கொண்ட இந்த பறவை கருடன் ஆகட்டும் என்று கூறினர். அதிசயமான அதைக் கண்ட இந்திரன், இது ஒரு பெரிய சக்தி என்று நினைத்து கருடனிடம் பேசினான். உன்னுடைய எல்லையற்ற பலத்தை நான் அறிய விரும்புகிறேன். மேலும் உன்னுடன் முடிவில்லாத நட்பு கொள்ள விரும்புகிறேன் என்றான்.